ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் வந்து பார்க்க போகிறோம். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 மற்றும் 24 கேட்கப்பட்ட மொத்த மாடல் எத்தனைங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஹெச்சிசிஎஃப்ல வந்து 8 மாடல் வந்து இருக்குது. இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதே மாதிரி எல்சிஎம் தனி வட்டி கூட்டு வட்டிக்கு போட்டிருக்கேன். அது வந்து பிளேலிஸ்ட்டில் ஃபைனல் ரிவிஷனுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது 8 மாடல். ஃபர்ஸ்ட் வந்து 2/15, 4/5, 6/15 மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நமக்கு பின்னத்தில் கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே உள்ளதுக்கு ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும், கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இதே எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே உள்ளதுக்கு எல்சிஎம், கீழே உள்ளதுக்கு ஹெச்சிசிஎஃப். ஓகே, இப்போ 246க்கு ஹெச்சிசிஎஃப் நம்ம எடுக்கணும். 246 ரெண்டாவது டிவைட் பண்ணுவோம். இதுக்கு மேலே இது வந்து காமனாக 3 வந்து காமனாக டிவைட் பண்ணுறதுக்கு ஃபேக்டர் கிடையாது. அப்போ வந்து ஹெச்சிசிஎஃப் வந்து 2. அடுத்தது கீழே உள்ளது 15, 5, 15. இதுக்கு வந்து என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 டிவைட் பண்ணிப்போம். 5, 15. அடுத்தது 5 டிவைட் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 15 வரும். அப்போ ஆன்சர் வந்து 2/15. ஆன்சர் 2/15. அடுத்த மாடல் 21x2y, 35xy2 எண்களின் ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்சிசிஎஃப் வந்து எடுத்துக்கணும். அடுத்தது இந்த வேரியபிளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லோ பவர் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பருக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் எடுத்துப்போம். இப்போ 21க்கும் 35க்கு இது எத்தனையால டிவைட் ஆகும்? 7ஆல் டிவைட் ஆகும். 3 21, 5 35. இப்போ இது நமக்கு ஹெச்சிசிஎஃப் 7. ஓகே, அடுத்தது வேரியபிளுக்கு வந்து பார்க்கணும். ஹெச்சிசிஎஃப்னா லோ பவர், எல்சிஎம்னா ஹை பவர். அப்போ இந்த x2, இதில் x2 இருக்குது, இதில் x இருக்குது. பவர் எதில் லோவாக இருக்குது? ஸோ இதுதான் லோ. அப்போ x. இதில் y இருக்குது, இதில் y2 இருக்குது. அப்போ இதில் தான் வந்து லோ பவர். அப்போ y. அப்போ ஆன்சர் 7xy. அடுத்த மாடல் 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீப்போவா 65m - 117 எனில் m-இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த 65க்கும் 117க்கும் ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிப்போம். 65, 117 இது எத்தனையால டிவைட் ஆகும்னா 13ஆல் டிவைட் ஆகும். 13, 65, 9, 13, 117. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதனுடைய ஹெச்சிசிஎஃப் 65m - 117. அப்போ என்ன பண்ணுங்க, 65m - 117 இதனுடைய ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம 13ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஈக்குவல் 13. இப்போ 65m இந்த 117 இந்த சைடு போணுச்சுன்னா மைனஸில் உள்ளது ப்ளஸில் போகும். அப்போ 117 + 13 130 வந்துடும். அப்போ m = 130 இந்த 65 பெருக்கல்ல உள்ளது வகுத்தல் போகும். இங்கே கூட்டலில் உள்ளது இங்கே மைனஸில் உள்ளது ப்ளஸில் போணுச்சு, இங்கே பெருக்கல்ல உள்ளது வகுத்தல் போகும். போகும்போது எம்முடைய வேல்யூ 2, m-இன் மதிப்பு 2. அடுத்த மாடல் x2 - 2x - 24 மற்றும் x2 - kx - 6 மீப்போவா x - 6 எனில் k-இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதில் வந்து x-ஓட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ x-ஓட வேல்யூ என்ன? இந்த x - 6 இருக்கு இல்லையா, இந்த -6 வந்து அந்த சைடு போணுச்சுன்னா +6. அப்போ வந்து x-ஓட வேல்யூவை 6ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ x2 6 whole square kx x-ஓட வேல்யூ 6 -6 = 0. அப்போ 6 36 -6k -6 = 0. 36லேருந்து 6 போயிடுச்சு அப்படின்னா 30 -
6k ஈக்குவல் டு 0 மைனஸ் 6k இந்த 30 வந்து ப்ளஸில் இருக்குது அந்த சைடு போணுச்சுன்னா மைனஸ் 30 இப்போ k இஸ் ஈக்குவல் டு இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது மைனஸில் இருக்குது அந்த சைடு ப்ளஸுக்கு கொண்டு போயிடக்கூடாது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அதனால் இந்த மைனஸ் 6 அந்த சைடு போகும்போது டிவிஷனில் தான் போகும் அதே மைனஸ் 6 தான் போகும் ஓகேவா இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் இந்த மைனஸுக்கு கேன்சல் ஆகிடும் அப்போ 5030 கேயினுடைய மதிப்பு 5 அடுத்த மாடல் வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலன்களில் வைத்துள்ளார் சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார் கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு இந்த மாதிரி வந்து அதிகபட்ச கொள்ளளவு அந்த பெட்டியில் எவ்வளவு அதிகப்படியாக கொள்ளளவு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாவே வந்து அது என்னன்னா HCF தான் ஆனால் வந்து ஒன்றாக எப்பொழுது சந்திக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அது LCM ஓகேவா இப்போ இது என்ன பண்ணணும் 120 180 இப்போ இதற்கு அதிகபட்ச கொள்ளளவுங்கையில் நம்ம இதுக்கு HCF எடுக்கணும் இப்போ இது 6ஆல் டிவைட் ஆகும் 12 3 இது என்ன பண்ணலாம் 10ஆல் டிவைட் பண்ணலாம் அப்போ HCFங்கிறதுனால இது 2 மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்போ 6 × 10 60 லிட்டர் அடுத்து x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 இதனுடைய மீப்பெரு பொது காரணி கேட்டிருக்காங்க இது வந்து எப்படி போடணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸோட வேல்யூவை 2ன்னு எடுத்துப்போம் இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் எக்ஸோட வேல்யூ 2ன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா 2³ + 2² - 2 + 2 இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 12 வரும் அடுத்தது இதில் எக்ஸோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணிக்கிங்க அதாவது நீங்கள் 2லேருந்து எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம் 2 கொடுக்கலாம் அல்லது 3 கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக என்ன இருக்கோ அதை கொடுத்துக்குங்க அப்போ இதனுடைய வேல்யூ 2ன்னு கொடுக்குறோம் அப்போ 2 × 2³ - 2² + 5 × 2 - 3 இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3 வரும் இந்த 12க்கும் இந்த 3க்கும் நம்ம என்ன பண்ணணும்னா HCF எடுக்கணும் 12க்கும் 3க்கும் HCF 2 காமனாக எதனால டிவைட் ஆகும் 3ஆல் டிவைட் ஆகும் 4 12 1 3 அப்போ HCF என்ன 3 அப்போ வந்து HCF நமக்கு 3 கிடைச்சிருக்கு அப்போது எக்ஸோட வேல்யூ ஆப்ஷனில் எக்ஸோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணும்போது அது அதனுடைய ஆன்சர் வந்து 3ன்னு வந்துச்சுன்னா அதுதான் நமக்கு ஆன்சர் இப்போ எக்ஸாம் நான் இதான் வந்து ஆன்சரு நான் இதுக்கு எடுத்து வந்து செக் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் மற்றதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ எக்ஸ் வந்து என்ன வேல்யூ 2ன்னு எடுத்துக்க சொல்கிறேன் 2² - x வந்து 2 + 1 இப்போ 2² வந்து நமக்கு என்ன வரும் 4 வரும் -2 + 1 அப்போ 4 1 கொடுத்தீங்கன்னா 5 5 - 2 3 இதே ஆன்சர் வந்துருச்சா அப்போ என்னதான் ஆன்சர் இதுதான் ஆன்சர் ஓகேவா மற்றதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா 3 வராது இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 வராது எதுக்கு வந்து இந்த HCF 3 வருதோ அதான் வந்து நமக்கு ஆன்சராக வரும் ஓகேவா அடுத்த மாடல் HCF ஆஃப் m² - 3m - 8m m² + 5m + 6 இதனுடைய HCF கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேட்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு காரணிகள் எடுக்கணும் அடுத்து இதுக்கு காரணிகள் எடுத்து ரெண்டுலேயும் எது வந்து காமனாக இருக்கோ அதெல்லாம் வந்து HCF இதுக்கு காரணிகள் எடுக்கணும்னா எப்படின்னா இந்த 18 எடுக்கிறோம் இப்போ 18 வந்து எந்த 2 வேல்யூவால் பெருக்கணும்னா 18 வரும்னா 6 × 3 பெருக்கணும்னா 18 வருது ஆனால் சைன் என்ன இருக்குது -18 வரணும் அப்போ -6 × 3 பெருக்கணும்னா -18 வரும் அதே மாதிரி இந்த 6லேருந்து 3 வந்து லெஸ் பண்ணும்போது -3 வரும் இப்போ வந்து -6 + 3 லெஸ் பண்ணிங்கன்னா -3ன்னு வருதா ஓகேவா அப்போ வந்து காரணம் என்ன m -
6 of m plus 3. ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணணும்னா ரெண்டு வேல்யூவை பெருக்கும்போது ப்ளஸ் 6 வரணும், அது ரெண்டையும் கூட்டினோம்னா 5 வரணும். இப்போ பாருங்கள், 2 × 3 பெருக்குனீங்கன்னா 6 வரும். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2 + 3 5. இப்போ ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள்ங்கிறதுனால இப்போ இது ரெண்டு காரணியுமே ப்ளஸ்ன்னு வரும். அப்போ m + 2 × m + 3. அப்போ ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? இதுலேயும் m + 3 காமனாக இருக்குது, இதுலேயும் m + 3 காமனாக இருக்குது. அப்போ HCF என்ன? m + 3. இதுதான் வந்து HCF. அடுத்த மாடல் 396, 504, 636 ஆகியவற்றின் HCF வந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்? 396, 504, 636. இது வந்து 2ஆல் 3 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். 1 2 9 2 18 8 2 16 2 4 5 2 10 2 4 3 2 6 1 2 8 2. மறுபடியும் இதுவும் 2ஆல் டிவைட் ஆகும். 92 18 92 18 2 4 6 2 12 1 2 5 10 92 18. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். 3 9 3 9 4 12 7 5 15 3 இது காமனாக டிவைட் பண்ணுற ஃபேக்டர் கிடையாது. அப்போ இது 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 2 4 4 12. HCF பார்த்தீங்க அப்படின்னா 12. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுச்சா புரியலையாங்கிறத என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு மேத்ஸுக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி மேத்ஸுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிவிட்டு மேத்ஸ் காம்படிஷன் டெஸ்ட் வந்து ஒன்று வச்சோம். அதே மாதிரி இன்னொரு மேத்ஸ் காம்படிஷன் டெஸ்ட் வந்து இன்னும் 1 வீக்கில் வருது. ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு உங்களுக்கு வந்து மேத்ஸ் ஃபுல் மார்க் எய்ம் அப்படிங்கிற டெலகிராம் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.